ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரசிகர்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயங்கர பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் ஒரு வழியாக தீபாவை கண்டுபிடிச்சிட்டாரு. தீபா உயிரோடு இருக்காங்கன்ற விஷயத்தையும் கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட தீபா கடிச்சிட்டாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவார். ஸோ அவருமே வந்துட்டு நிறைய கொஷின் கேட்டுட்டு அதுக்கு கீதா எந்த ஒரு பதிலுமே சொல்லாததுனால அவருமே கிளம்பி விடுவார். அதுக்கப்புறம் கார்த்திக் வந்துட்டு நேராக இன்ஸ்பெக்டரை பார்த்து அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்வார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறது கீதா, அவங்க தீபா கிடையாது. அவங்க வந்துட்டு என் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள். அவங்கள போலீஸில் படித்து கொடுக்காதீங்க. தீபா கிடைக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என் அம்மா கண்ணு முழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்லும்போது சரவணனுமே யோசிச்சு பார்த்துட்டு, சரிங்க கார்த்தி, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பொய் சொன்னால் தப்பு இல்லை, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன். ஆனால் ரம்யாவுக்கும் ரியாவுக்கும் என்ன நடந்துச்சு, உங்கள் ஒய்ஃப் தீபா என்ன தான் ஆனாங்கன்றதை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், அதுக்காக தான் நான் உங்களை இப்போ வர சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க, அந்த இடத்துக்கு போய் தேடி பார்க்கலாம். அங்கே சுற்றி இருக்கவங்கள்ட்ட கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு எதுனாச்சும் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. நம்ம தீபா வந்து பார்த்திங்கன்னா தலையில் கட்டு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே சுற்றி இருக்கிறவங்க அந்த கிராமத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபாவோட உயிரை காப்பாற்றி தீபாவுக்கு வைத்தியம் பண்ணியிருக்காங்க. ஸோ பச்சை இலையெல்லாம் அரைச்சி போட்டு வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்பையும் தீபா கண்ணு முழிக்காததுனால அந்த ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்டணத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனால் கண்டிப்பாக அந்த பொண்ணை உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு ஆட்டோவில் கிளம்பி வராங்க. ஸோ ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் அதே பக்கத்தில் நம்ம கார்த்திக் பக்கத்துலேயே தீபாவும் ஆட்டோவில் சாஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா தீபாவை பார்க்கல. ஆனால் கார்த்திக்குள்ளார ஏதோ ஒன்று சொல்லுது, தீபா என் பக்கத்தில் தான் இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் எதை பற்றியும் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க கார்த்திக், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு தீபாவுடைய ஃபோட்டோவை காமிச்சு அந்த கிராமத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டி சொல்கிறாங்க, இந்த பொண்ணு இங்கே தான் இருந்தா, அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ தான் சிட்டியில் பட்டணத்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிற அந்த பொண்ணு கண்ணு முழிக்கவே இல்லை. 2-3 நாள் ஆகி அந்த பொண்ணு கண்ணு முழிக்காததுனால இவங்க பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குது, அந்த பொண்ணு கண்ணு முழிக்கலை, அது மட்டும்தான், அந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் காயமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே டாக்டருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்து செம்ம வேகமாக கிளம்பி போகிறாருங்க. செம்ம சூப்பராக போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு